சொல்கிறது, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். அல்லேலூயா. அப்படினாலே நம்ம ஒவ்வொரு வாரமும் கேட்கிற வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு நாம் தியானம் பண்ண போகிற வார்த்தை என்ன என்று சொன்னால், ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பிரைஸ் லார்ட். ஒரு நிமிடம் மாத்திரம் கண்களை மூடி அந்த சமூகத்திலே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் என்னோடு பேசும் என்று அந்த சமூகத்தை கேட்போமா? ஆமென். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் என்ன ஆகிறார்கள்? சங்காரமாகிறார்கள். இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தினார். எதற்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், நான் ஆண்டு சமூகத்திலே அதிகமாய் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தேன். எதற்காக என்று சொன்னால், ஆண்டவரே இந்த நாட்களிலே பலவிதமான தேவ பிள்ளைகள் என்று சொல்கிறவர்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்களே, அநேக வல்லமையான ஊழியர்களை செய்தவர்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்களே, அநேக விதமான தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் மரித்துக் கொண்டிருக்கிறார்களே, ஆண்டவரே ஏன் இதற்கு நீர் அனுமதிக்கிறீர்? ஏன் எப்படிப்பட்ட காரியங்களை நீர் செய்கிறீர் என்று சொல்லி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாய் விண்ணப்பம் பண்ணின பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். அறிவில்லாமல் சங்காரமாகிறார்களே என்று சொல்லி இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஆனால் அதை கொஞ்சம் தியானம் பண்ணின பொழுது எனக்கு ரொம்பவும், அதாவது இருதயத்துக்கு வேதனையான ஒரு காரியமாகவும் இருந்தது. அதே வேளையிலே இந்த வார்த்தையை நாம் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய உள்ளத்திலே ஏவினபடினாலே, இந்த வார்த்தைகளை கேட்கிற யாராயிருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே அறிவற்ற நிலைமைகள் வராதபடி நாம் பாதுகாக்கப்படும்படியாக இந்த வார்த்தைகள் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அப்படினாலே இந்த வார்த்தைகளை கேட்டு நாம் அறிவிலே தேர்ந்தவர்களாக காணப்படுவோம். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அறிவில்லாமல் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். அதாவது வேதத்திலே அறிவில்லாமல் சங்காரமான ஒரு சில நபர்களை குறித்து நாம் தியானம் பண்ணுவோம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அது ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 50வது வசனம். சவுலுடைய மனைவியின் பெயர் அகினோவாம். அவள் அகிமாசின் குமாரத்தி. அவனுடைய சேனாபதியின் பெயர் அப்னேர். அவன் சவுலுடைய சிறிய தகப்பனாகிய நேரின் குமாரன். ஆமென். ஹல்லேலூயா. இங்க ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யார் என்று சொன்னால், நேரின் குமாரனாகிய அப்னேர். இந்த அப்னேர் யார் என்று சொன்னால், சவுலினுடைய படை தளபதி. சவுல் யார் என்று சொன்னால், இஸ்ரவேலுடைய முதல் ராஜா. அந்த ராஜாங்கத்திலே இந்த அப்னேர் என்கிறவன் ஒரு படை தளபதியாக, படையை நடத்துகிறவனாக, யுத்தங்களை நடத்துகிறவனாக, தேசத்துக்கு வெற்றியை தேடி தருகிறவனாக காணப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த அப்னேர். இந்த அப்னேரை குறித்து சொல்லும் பொழுது 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 33-34 வசனங்களை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 33-34 வசனங்கள். ராஜா அப்னேருக்காக புலம்பி மதிகெட்டவன் சாகிறது போல அப்னேர் மரித்து போனானே, செத்து போனானே என்று சொல்லி செய்தானா? புலம்பினான். பாருங்க, அந்த அப்னேர் நம்ம பார்த்தோம், இவன் ராஜாவுடைய தளபதி, இவன் ஒரு சேனாதிபதி என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, இங்க அருமையான ராஜாவாகிய தாவீது என்ன செய்யறான்? என்ன புலம்புறான் என்று சொன்னால், அப்னேர் எப்படி செத்து போனானா? மதிகெட்டவன் சாகிறது போல செத்து போனானே. இந்த அப்னேர் ஒரு படைத்தளபதியாக இருக்கிறான். இந்த அப்னேர் ஒரு பெரிய யுத்தங்களை நடத்துகிறவனாக இருக்கிறான். இந்த அப்னேர் இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஒரு பெரிய பிரதானியாக இருக்கிறான். ஆனால் அவனுடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் எப்படி மரித்து போனானா?
அறிவில்லாமல் மரித்து போனான். மதிகெட்டவன் மரிக்கிறது போல மரித்து போனான். இன்னைக்கு உலகத்தில் அநேக ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறவர்கள் இப்படிதான் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மதி இல்லாமல் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த நாட்கள் அநேக ஊழியர்கள் மரித்த பொழுது நான் அதிகமாக என்னுடைய உள்ளத்தில் துக்கம் நிறைந்திருந்தது. அதாவது பல நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் அதாவது தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்ட நாட்கள் இருந்தேன் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஊழியர்கள் அனைவரும் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அப்போதான் ஆண்டவரை வெளிப்படுத்தினார். அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், பதியில்லாமல் சங்காரமாகிறார்கள். அப்னேர் ஒரு பெரிய படைத்தளபதி. அப்னேரை குறித்து பார்க்கின்ற பொழுது அப்னேர் அநேக யுத்தங்களை நடப்பித்தவன், அமலேக்கை மடங்கடித்தவன், அங்கே பெலிஸ்தீனை மடங்கடித்தவன், இன்னும் அநேக அதாவது இஸ்ரவேலுக்கு இருந்த சத்துருக்களை மடங்கடித்தவன் தான் இந்த அப்னேர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய படைத்தளபதியாக இருந்தவன், அப்படிப்பட்ட ஒரு நல்ல அதாவது சேனாபதியாக இருந்தவன், இஸ்ரேல் ஜனங்களுக்கு பல வெற்றிகளை தேடி கொடுத்தவன், சவுலுடைய அரசாங்கத்திலே பலவிதமான உயர் பதவிகளை வகித்தவன். ஆனால் அந்த அப்னேர் எப்படி மரித்து போனானா? மதிகெட்டவன் மரிக்கிறது போல மரித்து போனான். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக எவ்வளவு அதாவது பிரகாசித்துக் கொண்டிருந்தாலும், நாம் ஆண்டவருக்காக எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருந்தாலும், அங்கே பிரசங்கிய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது சொற்ப மதியினம் என்ன செய்யுமா? பரிமள தைலத்தை என்ன செய்யுமாது? நாரி கெட்டு போக பண்ணும் என்று சொல்லி 5ஆம் அதிகாரம் முதல் வசனமா இல்ல 8ஆம் அதிகாரம் முதல் வசனமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொற்ப மதியினம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த சொற்ப மதியினம், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சொற்ப மதியினம் நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடுகிறதா இருக்கிறது. அன்றைக்கு அந்த அப்னேருடைய வாழ்க்கையில மதியினம் வாழ்க்கையை அழித்து போட்டது. அருமை தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில மதியினம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறதா? அறிவில்லாமல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? வார்த்தைகளை கேட்கிறோம், ஆண்டவருக்கு அதாவது பிரயாசப்படுகிறோம், ஆண்டவருக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறோம், ஆண்டவருக்கு பெரிய காரியங்களை செய்கிறோம். இதைத்தான் நாங்கள் அப்னேரும் செய்து கொண்டிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பெரிய பெரிய யுத்தங்களை நடப்பித்தான், அநேக வெற்றிகளை அவன் நினைச்சுதான் ஜனங்களுக்கு பெற்றுக் கொடுத்தான். அங்கே ராஜாங்கத்திலே பல பல அதாவது உயர்ந்த ஸ்தானத்திலே இருந்து பலவிதமான காரியங்களை தேவனுக்காக நடப்பித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லப்படுகிறது? அறிவில்லாமல் மடித்து போனான். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே இந்த சொற்ப மதியினத்துக்கு இடம் கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எந்த பரிதாபத்துக்குரியதாக மாறி போய்விடும். பாருங்க, பெரிய சேனாதிபதி அவன், பெரிய ஒரு படை தளபதி. இவன் எப்படி மதியினத்துக்கு இடம் கொடுத்தான்? இவனுடைய வாழ்க்கையில மதியினத்துக்கு அதாவது இடம் கொடுப்பதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மதியினம் வருவதற்கு சில காரியங்கள் இருக்கிறது. அதுபோல இந்த அப்னேருடைய வாழ்க்கையில மதியினம் வருவதற்கு என்ன காரணம் என்று சொல்லி நான் உங்களுக்கு சில காரியங்களை நான் என்ன செய்கிறேன், அதாவது சுட்டி காட்ட ஆசைப்படுகிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். 6ல இருந்து வாசிக்கலாம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிற பொழுது, சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து கொண்டு வந்த பொழுது அப்னேர் சவுலின் குடும்பத்திலே பலத்தவனானான். நல்ல கவனிங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்னேர் சவுலின் குடும்பத்திலே பலத்தவனானான். இப்ப பாருங்க, அப்னேர் நல்ல பலத்தன் மனுஷனாய் இருக்கிறான், பலசாலியாய் இருக்கிறான், யுத்த வீரனாய் இருக்கிறான், சேனாதிபதியாய் இருக்கிறான். வாசிங்க. சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தி ஆகிய ரிஸ்பாள் என்னும் பேருள்ள ஒரு சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தி ஆகிய ரிஸ்பாள் என்னும் பேருள்ள ஒரு மறுமனையாட்டி இருந்தாள். இஸ்போசேத் அப்னேரை நோக்கி நீ என் தகப்பனாருடைய மறுமனையாட்டியிடத்தில் பிரவேசித்தது என்ன என்று கேட்டான். அப்னேர் இஸ்போசேத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு உம்மை தாவீதின் கையில் ஒப்புக்கொடாமல் தகப்பனாகிய சவுலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகிதருக்கும் தயவு செய்கிறவனாகிய என்னை நீர் இன்று ஒரு ஸ்திரீயின் நிமித்தம் குற்றம் படைக்கிறதற்கு நான் என்ன ஒரு நாய் தலையா? பாருங்க, அழகான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அப்னேர் விழுந்து போனதற்கு முதல் காரணம் என்னவென்று சொன்னால், இங்கே ஒரு ஸ்திரீ, இந்த ஸ்திரீ யார் என்று சொன்னால் அதாவது சவுலுடைய மறுமனையாட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்திரீயை இந்த அப்னேர் என்ன செய்தான்? அங்கே ஸ்திரீனிடத்திலே பிரவேசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்திரீ அப்னேருக்குள்ள ஸ்திரீ அல்ல. அப்னேருக்கு மனைவி உண்டு, அப்னேருக்கு பிள்ளைகள் உண்டு. இந்த ஸ்திரீ யார் என்று சொன்னால் சவுலனுடைய மறுமனையாட்டி. இது இன்னொருவனுடைய ஸ்திரீ.
இன்னொருவனுடைய மனைவி, இன்னொருவனுடைய மறுமனையாட்டு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீனிடத்திலே இந்த அப்னேர் பிரவேசிப்பதற்கு என்ன இல்லை, அவசியம் இல்லை. அப்படியானால் இங்கே அப்னேர் அந்த ஸ்திரீனிடத்திலே பிரவேசித்தபடியினாலே இங்க என்ன நடந்து விட்டது, இந்த சவுலுடைய குடும்ப மகனாகிய இஸ்போசேத்துக்கும் இந்த அப்னேருக்கும் என்ன வந்துட்டு மனஸ்தாபம் வந்து விட்டது, மனத்தாங்கல் வந்து விட்டது. இவன் ஒரு ஸ்திரீ நிமித்தம் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போய்விட்டான். யார்? அப்னேர். ஒரு சேனாதிபதி இவன், ஒரு படைத்தளபதி இவன், ஆண்டவருக்காக யுத்தமே நடப்பிக்கிறவன், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தமே நடப்பிக்கிறவன். ஆனால் இவன் யாரிடத்துல வீழ்ந்து விட்டான்? ஒரு ஸ்திரீ இடத்துல வீழ்ந்து விட்டான். பாருங்க, பிசாசு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற அநேகரிடத்துல 3 விதமான ஆயுதங்களை கொண்டு வந்து அவன் யுத்தம் பண்ணுவான். ஒன்று பெண், இன்னொன்று பொன், இன்னொன்று அதிகாரம். இந்த 3 காரியங்கள் பிசாசிடத்தில் இருக்கிற பிரதானமான வெப்பன்ஸ். யாரிடத்துல யுத்தம் பண்ணுவதற்கு என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் யுத்தம் பண்ணுவதற்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறபடினால தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசின் தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியான நீங்களும் நானும் மதிக்கிட்டவர்களாக வாழாதபடி மதி உள்ளவர்களாக, அறிவுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் பிசாசினுடைய காரியங்களை நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இங்க அப்னேர் பாருங்க, இப்போ அந்த ஸ்திரீனிடத்தில் பிரவேசித்து விட்டான். பிரவேசித்த உடனே அங்கே சவுலுடைய குமாரன் இஸ்போசேத் என்ன செய்கிறான், இந்த அப்னேரை கூப்பிட்டு என்ன செய்கிறான், அங்கே அவனிடத்தில் வாக்குவாதம் பண்ணுகிறான். என்னுடைய தகப்பனுடைய மறுமனை ஆட்டத்தில் பிரவேசித்தது என்ன என்று சொல்லி அவன் அங்கே வாக்குவாதம் பண்ணின பொழுது இந்த அப்னேருக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. என்ன கோபம் வந்துச்சுன்னா, நான் என்னுடைய உயிரையும் பணையும் வைத்து நான் உன்னுடைய குடும்பத்துக்காக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன், ஆனால் இந்த ஒரு ஸ்திரீ நிமித்தம் என்னை குற்றம் கண்டுபிடித்து விட்டாயே என்று சொல்லி என்ன செய்கிறான் என்று சொன்னால் அங்கே தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து, சேனாதிபதியாக இருக்கிறவன், யுத்தங்களை நடத்துகிறவன், இப்ப என்ன செய்கிறான் சொன்னால் தன்னுடைய சேனாதிபதியினுடைய ஸ்தானத்தை அங்கே இன்னொருவருக்கு விட்டுக் கொடுப்பதற்காக போகிறான். என்ன நடக்கிறது என்று சொன்னால் இந்த அப்னேர் தன்னுடைய மனிதர்களை கூட்டிக் கொண்டு, இப்ராஹிம் மனிதர்களை கூட்டிக் கொண்டு எங்கே போறான் என்று சொன்னால் அங்கே 12ஆம் வசனத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதினிடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி தேசம் யாருடையது, என்னோடு உடன்படிக்கை பண்ணும், சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அதாவது சவுலுடைய சேனைகளுக்கு இவன் சேனாதிபதியாக இருக்கிறான். ஆனா இப்ப எங்கே சொல்லி அனுப்புறான்னு சொன்னால் தாவீதினிடத்துல சொல்லி அனுப்ப என்ன சொல்லி அனுப்புறான்னு சொன்னால், என்னுடைய ஜனங்களை எல்லாரையும் நான் உங்களிடத்துல ஒப்பு கொடுத்து விடுகிறேன். நல்லா கவனிங்க, இவன் எல்லா ஜனங்களையும் அங்கே ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த அப்னேர் அங்கே சேனாதிபதியாக இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் தாவீதினிடத்துல ஏற்கனவே சேனாதிபதிகள் இருக்கிறார்கள். அங்கே யோவாப் இருக்கிறான், அங்கே ஆசகேல் இருக்கிறான், அங்கே அபிசாய் இருக்கிறான், அநேக சேனாதிபதிகள் அங்கே தாவீதினிடத்திலே உண்டு. இந்த அப்னேர் தன்னுடைய ஸ்தானத்தை இழப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு ஸ்திரீ நிமித்தமாக அங்கே இழந்து போகிறான். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிற ஜனங்கள் இப்படிப்பட்ட பாவத்தினாலே சீக்கொண்டு அதாவது தங்கள் அந்தரங்க வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அப்னேருடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் வேற யாருக்கும் தெரியாது. அப்னேருக்கும் இந்த சவுலுடைய குமாரனாகிய இஸ்போசேத்துக்கு தான் தெரியும். பாருங்க, அங்கே சொல்லப்படுகிற ரகசியம் என்னவென்று சொன்னால், இவன் ஸ்திரீ நிமித்தம் அங்கே சமாதானத்தை இழந்தபடினாலே, இந்த ஸ்திரீ நிமித்தம் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்தபடினாலே அங்கே என்ன நடைபெற்றது என்று சொன்னால், இவன் தாவீதை பார்க்க வருகிறான், தாவீதுக்கு உடன்படிக்கை பண்ணுகிறான், உடன்படிக்கை பண்ணிவிட்டு இவன் கடந்து போய் கொண்டிருக்கிறான் தன்னுடைய தேசத்திற்கு. எதற்காக என்று சொன்னால் ஜனங்களை தாவீதின் பக்கம் திருப்புவதற்காக போய் கொண்டிருக்கிறான். இப்ப இந்த சங்கதி யாருக்கு சொல்லப்படுகிறது சொன்னால், இங்கே தாவீதினுடைய சேனாதிபதியாகிய யோவாப்புக்கு தெரிய வருகிறது. யோவாப் தாவீதுடைய சேனாதிபதி. இது பெரிய ஆவிக்குரிய ரகசியம் அங்கே அடங்கி இருக்கிறது. இந்த யோவாப் திடீரென்று என்ன செய்யலாம், யுத்தங்களை நடத்திவிட்டு தன்னுடைய ராஜ்யத்துக்கு வருகிறான். அங்கே தாவீதிடத்தில் வந்த பொழுது யோவாப்புக்கு சொல்லப்படுகிறது, அப்னேர் வந்தான், தாவீதோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறான் என்று சொல்லி. உடனடியாக இந்த யோவாப் என்ன செய்யறான், தாவீதிடத்தில் போய் என்ன செய்கிறான், சண்டை பிடிக்கிறான். என்ன சண்டை பிடிக்கிறான் என்று சொன்னால்,
அப்னேர் வந்தானே, நீர் அவனை ஏன் சும்மா விட்டீர்? அவன் எதற்காக வந்தான் என்று சொன்னால், அவன் அதாவது உம்மையும் உம்முடைய ஜனங்களை என்ன பார்க்க வந்திருக்கிறான்? வேவு பார்க்க வந்திருக்கிறான். அந்த அதாவது 3வது வேதங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொல்லிவிட்டு பாருங்க, தாவீது அப்னேரோட உடன்படிக்கை பண்ணி தாவீது அப்னேரை சந்தோஷமாக அனுப்பிவிட்டான். தாவீது அப்னேரோட எந்த பகையும் இல்லை. தாவீதுக்கு அப்னேரோட எந்த விதமான கசப்பும் இல்லை. ஆனா இந்த யோவாப் என்ன செய்யறான்னு சொன்னால், தாவீதுக்கு தெரியாமல் ஆள் அனுப்புகிறான். யாரை கூப்பிட்டு வருவதற்கு? இந்த யோவாபை கூட்டிட்டு வருவதற்கு ஆள் அனுப்புகிறான். அதாவது யோவாபை அல்ல, அப்னேரை கூட்டிட்டு வருவதற்கு ஆள் அனுப்புகிறான். இப்போ அந்த யோவாபினுடைய ஜனங்கள் மக்கள், அதாவது யோவாபினுடைய ஆட்கள் போய் யாரை கூட்டிட்டு வருகிறாங்க? இந்த அப்னேரை கூட்டிட்டு வராங்க. நல்லா கவனிங்க, இவன் சேனாதிபதியாக இருக்கிற இந்த அப்னேர் சேனாதிபதியாக இருக்கின்ற எப்படி இருந்திருக்க வேண்டும்? எப்பொழுதும் தன்னுடைய ஆயுதங்களை தரித்திருக்கிறவா காணப்பட்டிருக்க வேண்டும். சேனாதிபதி என்று சொன்னால் எப்பொழுதும் யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறவன். சேனாதிபதி என்று சொன்னால் எப்பொழுதும் தன்னுடைய சத்துருவை சந்திப்பதற்கு அவன் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் இவன் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்தபடியினாலே, தன்னுடைய ஸ்தானத்தை இன்னொரு இடத்துல கொடுத்தபடியினாலே இங்கே வந்து என்ன செய்ய காணிப்போம்? அதாவது யுத்தங்களை, அதாவது ஆயுதங்களை தரிக்கவில்லை. இவன் யுத்தத்துக்கு இப்போ ஆயத்தமாக இருக்கவில்லை. அதுதான் நாங்க சொல்லப்படுது. அதுதான் நாங்க தாவீது சொல்றான், மதி கெட்டவன் சாகிறது போல செத்து போனானே. இவன் அப்னேர் எப்படிப்பட்டவனா இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய ஆயுதத்தை தன்னிடத்திலே தரித்திருக்கவனாய் காணப்பட்டிருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாய் காணப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், பிசாசினுடைய அதாவது சர்வாயுத வர்க்கங்களை எதிர்க்கத்தக்கதாக, பிசாசினுடைய எல்லா விதமான காரியங்களை எதிர்த்து யுத்தம் பண்ணத்தக்கதாக நீங்கள் நாமும் எப்பொழுதும் என்ன செய்திருக்க வேண்டும்? அதாவது சேனாதிபதிக்குரிய யுத்த ஆயுதங்களை தரித்தவர்களாய் காணப்பட்டிருக்க வேண்டும். அங்கே எபேசியிலே பவுல் அழகாக எழுதி வைத்திருக்கிறார் அல்லவா? தலைச்சீரா, அப்புறமாக அதாவது மார்க்கெடரும், அப்புறமாக ஆவியின் பட்டயம், அப்புறமாக அதாவது ஆயத்தம் என்ற பாதரட்சி, இப்படி சேனாதிபதிக்குரிய எல்லா காரியங்களும் எப்பொழுது நம்மிடத்திலே காணப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். இந்த அப்னேருக்கு எல்லாமே இருந்தது. கேடகம் இருந்தது, பட்டயம் இருந்தது, இன்னும் அப்னேரிடத்திலே பாதரட்சி இருந்தது, எல்லாமே இருந்தது. சத்துருவை எதிர்த்து போரிடக்கூடிய அத்தனை காரியங்களும் அந்த அப்னேரிடத்திலே இருந்தது. ஆனால் அப்னேர் என்ன செய்து விட்டான் சொன்னால், ஒரு ஸ்திரீ நிமித்தமாக அத்தனை அங்கே என்ன செய்து போட்டு விட்டான்? கலட்டி போட்டு வந்து விட்டான். பிசாசு வஞ்சித்து விட்டது அவனை. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஆவிக்குரிய யுத்தத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிற, ஊழியர்கள் என்று சொல்கிற எல்லாரும் ஆவிக்குரிய யுத்தங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பிசாசு உங்களை என்னை விழுங்குவதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அங்க வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். நீ நானும் புத்தியமாய் இருப்போம் என்று சொன்னால், நீ நானும் அறிவு கட்டத்தனமாய் இருப்போம் என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கை அந்த பரிதாபமாய் முடிந்துவிடும். அங்கே அப்படியே வாழ்க்கை அப்படிதான் முடிந்து போய்விட்டது. அவன் சேனாதிபதியாக இருந்தான், அவன் யுத்த ஆயுதங்களை தரித்திருந்தான், எல்லாவற்றையும் தரித்திருந்தாலும் அவன் அறிவில்லாமல் இருந்தபடினாலே பாருங்க, சத்ரு அவனுடைய சூழ்நிலை என்ன பயன்படுத்தி கொண்டான். இப்போ அந்த அப்னேரை யோவாப் ஆள் வைத்து கூட்டிட்டு வர்றாங்க. இப்போ அப்னேர் வர்றான். இப்போ அப்னேர் என்ன நினைத்து வருகிறான் என்று சொன்னால், எனக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. பாருங்க, அப்னேர் என்ன நினைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், தன்னிடத்திலே சேனாதிபதிக்குரிய அதாவது ஆயுதங்கள் எதுவுமே இல்லையே, நான் வெறுமையாய் போகிறேன் என்று அவன் நினைத்திருப்பானே. ஆனால் அவன் திரும்பி வந்திருக்க மாட்டான். ஆனால் அவன் அதை நினைக்கவில்லை. அவனுடைய நினைவு எல்லாமே எங்கே இருக்கிறது? பெண்ணின் மேலே இருக்கிறது. எப்படி ஆகிலும் அந்த பெண்ணை நான் என்ன செய்ய வேண்டும்? அடைய வேண்டும். பிசாசை விட தந்திரமா காரியங்கள் செய்தான். கடைசியாக இவன் சேனாதிபதிக்குரிய வஸ்திரங்களை தரிக்காதவனாக, சேனாதிபதிக்குரிய ஆயுதங்களை தரிக்காதவனாக இவன் வெறுங்கையும் வீசனையுமாய் வருகிறான். பிசாசு உங்களையும் என்னை விளக்கத்துக்கு நேரம் பார்த்து கொண்டிருப்பான். நீ ஆவியினுடைய பட்டயத்தை கையில் இல்லாத நேரத்திலே, நீ தலைச்சிரா என்ற அதாவது கேடகம் இல்லாத நேரத்திலே, மார்க்கடையும் என்கிற கேடகம் இல்லாத நேரத்திலே, ஆயத்தம் என்று பாதரட்சி இல்லாத நேரத்திலே அவன் சத்துரு பார்த்து கொண்டே இருப்பான். அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, யோவாப் அவனை அழைத்துக் கொண்டு வந்த பொழுது என்ன நடந்ததாங்க? அதாவது அப்னேர் கவனிக்காத நேரத்திலே, அப்னேர் அதாவது சுதாரிக்காத நேரத்திலே, அப்னேர் கவனம் இல்லாத நேரத்திலே
இந்த யோபு என்ன செய்து விட்டானா? யோபு கையில் இருந்த பட்டயத்தை எடுத்து பாருங்க, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கையில பட்டயம் இருக்கிறதா இல்லையா அது பிரச்சனை இல்லை. ஆனா எதிரியுடைய கையில எப்பவும் பட்டயம் இருக்கிறது. எதிரி சத்தானுடைய கையில எப்பவும் உங்களை வீழ்த்துவதற்கு பட்டயத்தை ஆயத்தம் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறான். அது உங்களுக்கு தெரியாது. இந்த அப்னேருக்கு தெரியவில்லை. ஏனென்றால் மதியில்லாமல் போய்விட்டான். ஆனபடியால் தான் அங்கே தாவீது புலம்புகிறான். மதிகெட்டவன் சாகிறது போல புலம்புகிறான். அதான் மரித்து போனானே. தாவீது, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து புலம்புவதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். இன்றைக்கு அநேக ஊழியர்களை பார்த்து ஆண்டவர் புலம்பிக் கொண்டிருக்கிறார். மதிகெட்டவன் சாகிறது போல மரித்து போகிறார்கள் என்று சொல்லி. காரணம் என்னவென்று சொன்னால், பிசாசினுடைய தந்திரங்களை அறியாதபடியினாலே, அது மாத்திரமல்ல தன்னுடைய ஜீவியத்தை பிசாசுக்கு விற்று போட்டபடியினாலே. இந்த அப்னேர் ஒரு ஸ்திரீக்காக தன்னுடைய ஜீவியத்தை விற்று போட்டு விட்டான். தன்னுடைய சேனாதிபதியுடைய வஸ்திரங்களை விற்று கொடுத்து போட்டு விட்டான். பட்டயத்தை எதுவுமே கொண்டு வரல, வெறுங்கை வீசனையுமா வந்திருக்கிறான். சத்துருவின் இடத்திலே பட்டயம் இருந்தது. அங்கே சொல்லப்பட்டது, ஒரே குத்து அங்க குத்தி அவன் என்ன செய்து போட்டானா? குத்தி கொண்டு போட்டான். இப்ப பார்க்க தாவீது புலம்புகிறான். இன்றைக்கு அநேக ஊழியர்களை குறித்து ஆண்டவர் புலம்பிக் கொண்டிருக்கிறார். மதிகெட்டவன் சாகிறது போல செத்து போகிறார்களே. ஆண்டவர் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் அதை தான் செய்ய சொல்லி இருக்கிறார். இப்பொழுது அதாவது தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் அடைப்பட்டிருக்கிறது. இந்த லாக்டவுன் வருகிற ஆரம்ப நாட்களிலே இந்த அதாவது நாங்கள் குடும்பமாக ஆண்டு சமூகத்தில் அமர்ஜபம் பண்ணி கொண்டிருந்தோம். ஒவ்வொரு நாளும் சில மணி துளிகள் ஆண்டு சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தோம். அப்பொழுது ஆண்டவரை எல்லாருக்கும் சேர்ந்து விண்ணப்பம் பண்ணுவதற்கு அதாவது சில காரியங்களை முன்னெடுக்க சொன்னார். அப்பொழுது முன்னெடுத்தோம். அநேக செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில குழுவாக ஒரு சிலராக இணைந்து அதாவது ஒவ்வொரு நாளும் இந்த விண்ணப்பங்களை செய்து கொண்டே இருக்கும். இந்த காரியங்களை செய்கின்ற பொழுது ஆண்டு சில காரியங்கள் வெளிப்படுத்தி என்ன வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், இது தேவனுடைய பட்டயத்தின் காலம், இது தேவனுடைய கோபத்தின் காலம், இது தேவனுடைய சினத்தின் காலம். ஆனபடினால எந்த ஒளிமணி செய்ய வேண்டாம், எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய என்ன செய், அறை வீட்டுக்களை உட்கார்ந்து என்ன செய்து கொண்டது. அறை வீட்டாக என்ன செய்ய சொன்னாரு? அங்க மத்தியில சொல்லப்பட்டிருக்கிறது, நீயும் ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டின் கதவை பூட்டி யாருக்கும் தெரியாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவினுக்கு என்ன பண்ணு, விண்ணப்பம் பண்ணு என்று சொல்லி வைத்திருக்கிறார். அதைத்தான் இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் செய்ய சொன்னார். ஆனா இன்னைக்கு அநேக ஊழியர்கள் அதை செய்யாதபடி, அநேக ஊழியர்கள் அதை அதாவது ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு உதவி செய்ய போனோம், இவர்களுக்கு உதவி செய்ய போனோம், அங்க போனோம் இங்க போனோம் என்று சொல்லி அறிவில்லாமல் காரியங்களை செய்தபடியினாலே பிசாசினுடைய அதாவது சங்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டு விட்டார்கள். காரணம் என்று சொன்னால் அறிவில்லாமல் செய்த காரியங்கள். ஆண்டவர் உனக்கு எனக்கு அறிவை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உனக்கு எனக்கு வேத வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். என்ன ஒண்ணு செய்ய முடியாது, நல்லதுதான். ஆனா அதற்கு செயல்படுவதற்குரிய காலங்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். வேதத்தில் அழகா சொல்லப்பட்டது பிரசங்கின் புஸ்தகத்திலே, நடுறதுக்கு ஒரு காலம் இருக்கு, புடுங்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு, சிரிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு, அழுறதுக்கு ஒரு காலம் இருக்கு. அது போலதான் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. இப்போ என்ன காலத்தை வைத்துக்கிறாருன்னா, ஒன்னு அரை வீட்டுல உட்கார்ந்து நீ என்ன செய், அழுது மண்டாடுவதற்கான காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அதை அறியாதவனாக நான் அங்க போனேன் இங்க போனேன், அந்த உதவி செஞ்சேன் இந்த உதவி செஞ்சேன்னு சொன்னா சங்காரத்துடன் அங்கே அலைந்து கொண்டிருக்கிறான். உன்னை சங்கரித்து கொண்டு போடுவான். அப்படிதான் இன்னைக்கு அநேக தேவ ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் எதை எப்போ செய்யணும் அதை அப்போ என்ன செய்யணும். நான் விசுவாசத்துல பெரிய கூடுநாள் என்னை ஒண்ணு செய்யாது அப்படின்னு சொல்லி அதிக பிரசங்கித்தான் பண்ண ஆண்டவர் என்ன செஞ்சு விடுவார், விட்டு விடுவார். இங்கே அப்னேர் அறிவில்லாமல் மரித்து போனான். காரணம் என்னவென்று சொன்னால், அவன் தன் ஸ்தானத்தை இழந்து போனான். ஆண்டவர் ஒவ்வொருக்கும் ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். ஊழியனாக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்தை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, இழந்து போகக்கூடாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தானத்தை இழந்த நட்சத்திரங்கள் அழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தன் ஸ்தானத்தை இழந்த குருவி, கூட்டை இழந்த குருவி என்ன செய்யுமா, இளைப்பாறுதல் அடையாதபடி அலைந்து தெரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அப்படித்தான் அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற மரித்து போனவர்களுடைய ஆத்துமாக்கள் இளைப்பாற முடியவில்லை, அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறது. சமீப நாட்களாக அநேக தேவ பிள்ளைகள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது நான் அவர்களெல்லாம் ஜெபம் பண்ணிக்கும் பொழுது ஒரு மரித்த தேவனுடைய ஆத்துமா இடத்துல வந்து பேசினது.
எனக்கு ரொம்ப துக்கமா இருந்தது. ஆத்மா இடத்துல பேசின பொழுது, ஆண்டவரே ஏன் என்று சொன்னால், எனக்கு அந்த கேள்வி ஏன் வந்தது என்று சொன்னால், தேவனுக்காக அவ்வளவு ஊழியம் செய்த ஒரு ஆத்மா, ஒரு மனிதர், தேவனுக்கு அவ்வளவு வைராக்கியம் பாராட்டின ஒரு மனிதர், அவருடைய ஆத்மா நிலைப்பாறவில்லை ஆண்டவரே என்று சொன்ன பொழுது அதை இத்தனை காரியங்கள் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆரம்பத்தில் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. உன்னுடைய ஆத்மா அறிவாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும். ஆண்டவர் எங்க போக சொல்கிறார் அங்கே போக வேண்டும். உன் இஷ்டத்துக்கு செய்வேன் என்று சொன்னால் அங்கே அறிவில்லாமல் சங்காரமாக நிலைமை ஆகிவிடும். அங்கே நேரின் குமாரனாகிய அப்னேர் சேனாதிபதியாக தான் இருந்தான். தேசத்துக்காக தான் உழைத்தான், ஜனங்களுக்காக தான் காரியங்களை செய்தான், ஆண்டவருக்காக தான் காரியங்களை நடப்பித்தான். ஆனால் சொல்லப்படுகிறது, அவன் அறிவில்லாமல் என்ன செய்ய போனான், சங்காரமாகி போனான். அருமை தேவ பிள்ளைகளே, நீங்கள் நாம் இந்த அப்னேயருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், இந்த அப்னேயர் அதாவது அறிவில்லாமல் சங்காரமானதற்கு காரணம் ஒரு பெண், ஒரு ஸ்திரீ, ஒரு இச்சை. தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள். இச்சைக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். உலக பிரகாரமான ஆசாபாசங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள். உலக பிரகாரமான காரியங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள். ஆரம்பத்தாங்க பிரசங்க சொல்லப்படுகிறது, சொற்பமதியினம் பரிமள தைலத்தை என்ன செய்யுமா, உன்னுடைய வாழ்க்கை பரிமள தைலமாய் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை என்ன செய்ய பரிமளித்துக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை அனைவருக்கு வாசனை வீசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீ சொற்ப மதியினத்துக்கு இடம் கொடுப்பாயினால் உன்னுடைய வாழ்க்கை நாரி போய்விடும். அருமை தேவ பிள்ளையே, ஆண்டு சமூகத்தில் ஒப்புக்கொண்ட ஆண்டவரே, இந்த அப்னேயர் அறிவில்லாமல் மறித்தது போல என்னுடைய வாழ்க்கையில நான் அப்படிப்பட்ட சூழ்நிலை இடம் கொடுக்காதபடி நான் எப்பொழுது என்னுடைய ஜீவத்தை குறித்து விழிப்பாய் இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை கேட்போம். ஆண்டவர் காரியங்களை நமக்கு செய்வார். இரண்டாவதாக ஒரு மனுஷன் நாம் பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 5-7 வசனங்களை வாசிக்கலாம். இன்னொரு மனுஷனை சொல்லப்படுகிறது, சிம்சோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். போதும். இங்கே அருமையான சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். சிம்சோன். இந்த சிம்சோன் யார் என்று சொன்னால், தேவனுடைய ஒரு அதாவது தரிசனத்தை பெற்றவன், தேவனுடைய என்ன செய்கிறவன், அதாவது அழைப்பை பெற்றவன், தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். அதாவது சிம்சோன் உலகத்திலே பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டு விட்டான். சிம்சோன் இன்னும் தாயின் கருவிலே வரவில்லை. ஆனால் சிம்சோனை குறித்து அங்கு ஆண்டவர் சொல்கிறார், இவன் பெலிஸ்தருடைய கையிலிருந்து இஸ்ரவேலை ரட்சிக்கிறவன் என்று சொல்லி. அப்படியானால் இங்கே நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்திலே நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சிம்சோனை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கின்ற பொழுது அங்கே சிம்சோன் என்ன செய்து விட்டான்? சிம்சோனுடைய சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். இவன் யாரை தேடி போனான்? அங்கே ஒரு வேசியை தேடி போகிறான். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் வாசிங்க. நியாயாதிபதிகள். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு நல்லா கவனிங்க. இந்த சிம்சோனை ஆண்டவர் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு முன்குறித்திருக்கிறார். இந்த சிம்சோனை ஆண்டவர் அதாவது தேவனுடைய தரிசனங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி முன்குறித்திருக்கிறார். ஆனால் இவன் எங்கே தேடி போய் கொண்டிருக்கிறான்? ஒரு வேசியை தேடி போய் கொண்டு, ஒரு பெண்ணை தேடி போய் கொண்டிருக்கிறான். அப்னேரும் விழுந்து போனதுக்கு காரணம் ஒரு பெண் தான். இங்கே சிம்சோனும் விழுந்து போனதுக்கு காரணம் ஒரு பெண் தான். இந்த சிம்சோனிடத்திலே ஆண்டவர் ரகசியத்தை வெளிப்படுத்தி, என்ன ரகசியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார் என்று சொன்னால், சிம்சோனே, நீ பிறந்த நாள் முதல் நீ மரிக்கிற வரைக்கும் நீ எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும்? நசரேயனாய் இருக்க. நசரேயன் என்று சொன்னால் தேவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனுக்கு அழைக்கப்பட்டவன் என்று அர்த்தம். நீ நசரேயனாய் இருக்க, நீ தேவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறாய், நீ தேவனுக்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிறாய். அது மாத்திரமல்ல, உன்னுடைய தலையில என்ன பண்ணக்கூடாது? சவரக கத்தி படக்கூடாது. அதாவது சிம்சோனுடைய தலையிலே முடி வளரும். அந்த முடியை எக்காரணத்தோடு என்ன செய்யக்கூடாது? வெட்டக்கூடாது. ஏன்னு சொன்னால், நான் உனக்கு அதில் என்னத்தை வைத்திருக்கிறேன்?
பலத்தை வைத்திருக்கிறேன். இந்த முடி எதை குறிக்கிறது என்று சொல்ல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷர்களுக்கு முடி எதால் கொடுக்கப்படுகிறதா? மகிமையாய் கொடுக்கப்பட்டு, தேவனுடைய மகிமையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிதான் இந்த சிம்சனுக்கு ஆண்டவர் மகிமையாக கொடுத்து வைத்திருந்தா நாங்க என்ன சொன்னா, சிம்சன் இடத்துல நீ என்ன செய், எதிரியை துவம்சம் பண்ண என்று சொல்லி ஆண்டவர் சிம்சனுக்கு பலனை கொடுத்து அனுப்பினார். நீங்க சிம்சனுடைய காரியங்களை பார்க்கணும், மிகவும் ஆச்சரியமா இருக்கும். அவன் அங்கே வனாந்தரத்தின் வழியாக பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிறான். அங்கே ஒரு சிங்கம் வருகிறது. அவனுடைய கரத்துல ஒன்றுமே இல்லை, ஆயுதமா எதுவுமே இல்லை. ஆனால் வெறும் கையை வைத்து என்ன செய்தான், அங்கே சிங்கத்தை அடித்து கிழித்து போட்டான் என்று சொல்லப்படும். அவ்வளவு ஒரு பலசாலி. அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பை எடுத்து அங்கே 1000 பேர் என்ன செய்தான், அடித்து கொண்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு ஒரு பெரிய பராக்கிரமசாலி யாரு? இந்த சிம்சன். அவ்வளவு ஒரு பெரிய பராக்கிரமத்தை கொடுத்து ஆண்டவனை அனுப்பி வைத்திருந்தார். ஆனா எங்க போயிட்டு இருக்கான்? ஒரு பெண்ணை தேடி போய் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அறிவில்லாமல், அதாவது மரணம் அடைவதற்கும், அறிவில்லாமல் பிரச்சனைகளில மாற்றுவதற்கும், அறிவில்லாமல் காரியங்களை செய்வதற்கு காரணம் அங்கே என்னவா இருக்கிறது? இச்சை. இச்சை இச்சை என்கிற ஒரு காரியம். பெண்ணின் மேல இச்சை, பொருட்களின் மேல இச்சை, பிறர் வைத்திருக்கிற காரியங்கள் மேல இச்சை. இதனுடைய ஜீவியத்தை அழித்து கொண்டு போட்டுவிடும். பாருங்க, இவ்வளவு பராக்கிரமசாலியான ஒரு சிம்சன், இவ்வளவு ஒரு தேவனுக்கு பக்தி வைராக்கியமான பயங்கரமான காரியங்களை நடப்பித்த ஒரு சிம்சன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அங்க? நீங்க 17ஆம் அதிகாரத்துல அதாவது வாசிக்க சொன்னாங்க, சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சிம்சன் என்ன செய்யறாங்க? கண்கள் பிடுங்கப்பட்டவனாக என்ன செய்யறாங்க? 16ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் வாசிங்க. நியாயப்பிரமாண புத்தகம் 16ஆம் அதிகாரம். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்தது. 21ஆம் வசனம். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய். போதும். பாருங்க, இந்த சிம்சன் நாம எவ்வளவு பரிதாபத்துக்குரியதா ஆகி போய்விட்டது பாருங்க. ஆனா ஆண்டவர் அங்கே ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அங்கே எழுதி வைத்திருக்கிறார். என்ன வைத்திருக்கிறார் சொன்னா, இந்த சிம்சன் இந்த பெண்ணின் மேலே இச்சை, இந்த இச்சை எது மூலமா வருகிறது? கண்ணின் மூலமா வருகிறது. இந்த சிம்சன் எந்த கண்ணை கொண்டு இச்சித்தானோ அதே கண்ணை பிசாசு புட்டிக்கு எடுத்து விட்டான். எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை பாருங்க. சிம்சன் அழுது புலம்புகிறான் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த ஒரு விஷயத்தை பலப்படுத்தும் ஆண்டவரே, என் சத்துருடைய கண்களை குருடாக்கி போட்டான். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. இச்சையினாலே, உலகத்துடைய ஆசீர்வாதங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டபடினாலே இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளை பிசாசு செய்திருக்கிறான், அடித்து கொண்டு போட்டு விட்டான். ஆண்டவருடைய நல்ல ஆவிக்குரிய கண்களை கொடுத்திருக்கிறார். இதற்கு பிசாசை அடையாளம் காணுவதற்கு. நல்ல மாம்ச கண்ணை கொடுத்திருக்கிறார். இதற்கு தேவனுக்காக காரியங்களை செய்வதற்கு. அதை விட்டு நீ உலக காரியங்களை இச்சிப்பாய் என்று சொன்னால், உலகத்தின் மேல இச்சைக்கொள்வாய் என்று சொன்னால், எந்த கண்ணை வைத்து நீ இச்சித்தாய் அந்த கண்ணை பிசாசுகள் சேர்த்து புடிங்க எடுத்து விடுவான். இந்த சிம்சன் எந்த கண்ணை வைத்து அங்கே வேசி இடத்துல போனானோ, எந்த கண்ணை வைத்து அங்கே தெரியாத இடத்துல போனானோ, எந்த கண்ணை வைத்து அங்கே அவன் காரியங்களை செய்தானோ அதே கண்ணை அந்த சத்துரு என்ன செய்து விட்டான், அங்கே புட்டிக்கு விட்டான். பாருங்க, எவ்வளவு ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமை பாருங்க. ஆண்டவர் இந்த சிம்சனுக்கு தரிசனத்தை கொடுத்து, என்ன தரிசனம் கொடுத்திருந்தார்? நீ பெலிஸ்தியரிடத்தில் நின்று என் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி. பாருங்க, இந்த சிம்சன் கொடுத்த தரிசனத்தை நினைச்சு விட்டான், இழந்து விட்டான். இழந்து விட்டு பாருங்க, சத்துரு எவ்வளவு ஒரு தந்திரமான காரியங்களை செய்கிறான் பாருங்க. எந்த பெலிஸ்தியரை ஆண்டவர் அதாவது சிம்சனை கொண்டு விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி தரிசனத்தை கொடுத்தாரோ அதே பெலிஸ்திய அந்த சத்துருவே இந்த சிம்சனுடைய கண்ணை என்ன செய்து விட்டது? குட்டிக்கி விட்டது, கூட்டாக்கி விட்டது. என்ன ஒரு நிர்பந்தமான நிலைமை, என்ன ஒரு கேடான நிலைமை. அருமை தேவ பிள்ளையே, உன்னை இவனை ஆண்டது உலகத்தை ரட்சித்தது காரணம் என்று சொன்னால், பிசாசை மேற்கொள்வதற்கு, பிசாசு ராஜ்யத்தை அழிப்பதற்கு. அதாவது பிசாசு ரொம்ப தந்திரசாலி. அவன் என்ன செய்வான்? பெண்ணை கொண்டு வருவான், பொண்ணை கொண்டு வருவான், பொருளை கொண்டு வருவான், பலவிதமான காரியங்களை கொண்டு வந்து என்ன செய்வான்? மயக்க நினைப்பான். உன்னை தரிசனத்தை இழந்து போகாதே, உன்னை அழைத்த அழைப்பை அதாவது இழந்து போகாதே.
உனக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அதனால வேதத்தில் சொல்லப்படுகிறது, தரிசனம் இல்லாதவர்கள் சீர்கெட்டு போவார்கள். நீ தரிசனத்தை பெறவில்லை என்று ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள். ஆண்டவரே, என்னை குறித்து என்ன தரிசனம் வைத்திருக்கிறீர்? என்னை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறீர்? நான் அதை நோக்கி பிரயாணிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சிம்சன் நல்லா தான் போய் கொண்டிருந்தது. அவனுடைய வாழ்க்கை, சத்துருவை அடித்தான், சத்துருவை கொண்டு போட்டான், பல காரியங்களை செய்தான். ஆனா கடைசியில் அவன் சத்துருவை இடப்படுத்தபடினாலே அவனுடைய கண்கள் என்ன செய்யப்பட்டு விட்டது? புட்டுக்கப்பட்டு விட்டது. இவர் பெரிய பராக்கிரமசாலி, பெரிய யுத்த வீரன். ஆனா கண்கள் புடுக்கப்பட்ட பிறகு என்ன நடக்குது பாத்தீங்களா? அவனை வேடிக்கை, அதாவது ஜோக்கர் ஆக்கிட்டாங்க. அங்க சொல்லப்படுகிறது, அவன் கண்களை பிடுங்கி அவன் என்ன செஞ்சாங்களாம்? மாவரைக்க வைத்தார்கள். என்ன ஒரு பெரிய ஒரு கேடான நிலைமை பாருங்க. பிசாசு எவ்வளவு தந்திரமான காரியங்களை செய்து விட்டான். உன் தரிசனத்தை இழந்து போவாய் என்று சொன்னால், உன்னை அழைத்த அழைப்பை நீ இழந்து போவாய் என்று சொன்னால், நீ எல்லாருக்கும் பரியாசமாய் காணப்படுவாய். அதிலும் குறிப்பாக சத்துருவை பார்த்து கை கொட்டி சிரிப்பான். பாருங்க, அந்த சிம்சன் நிலைமை எவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது. ஒரே ஒரு பச்சை தாடை எலும்பை, கழுதை தாடை எலும்பை வைத்து 1000 பேரை கொண்டு குவித்தவன், கையில ஒரு ஆயுதம் இல்லாத பொழுது சிங்கத்தை அடித்து கொண்டு போன அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி இன்றைக்கு எப்படி இருக்கிறான்? கண்கள் கூறாக்கப்பட்ட நிலைமையிலே வேடிக்கை காட்டி கொண்டிருக்கிறான். இடத்திலே எவ்வளவு நிர்பந்தமான நிலைமை. உன்னுடைய அழைப்பை நீ உதாசீனப்படுத்துவாய் என்று சொன்னால், உன்னிடத்துல தரிசனத்தை நீ இழந்து போவாய் என்று சொன்னால், உன்னுடைய நிலைமை அப்படியே போய்விடும். இங்கே கடைசியில பாருங்க, இந்த சிம்சன் ஆண்டவர் சமூகத்தில் கெஞ்சுகிற, ஆண்டவரே ஒரு விஷயம் எனக்கு இறங்கும் ஆண்டவரே, ஒரு விஷயம் எனக்கு இறங்கும் ஆண்டவரே. கடைசியில் ஆண்டவர் சிம்சனுக்கு இரக்கம் பாராட்டினார். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் தன்னுடைய தவறை அங்கே உணர்ந்தார். ஆண்டவரே, என்னுடைய தரிசனத்தை நான் இழந்து போனது உண்மை, ஆனாலும் மறுபடியும் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி சிம்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனா உனக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுமா என்பதுதான் தெரியாது. உனக்கு எனக்கு அந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். உன்னுடைய ஜீவிதத்திலே நீ பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேர வேண்டும் என்ற தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டும் என்ற தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் உன்னுடைய தரிசனத்தை இழந்து போவாய் என்று சொன்னால், நீ சத்ருவுக்கு வேடிக்கையாளனாய் காணப்படுவாய். அந்த சிம்சனுடைய தரிசனம், அதாவது சரித்திரத்தை வாசிக்கின்ற பொழுது, அதாவது ரொம்ப மனதுக்கு வலியை உண்டாக்கினது. இவ்வளவு பெரிய ஒரு பராக்கிரமசாலி, இவ்வளவு பெரிய ஒரு மனிதன் கடைசியாக கண்கள் கூறாக்கப்பட்ட நிலைமையிலே பரிதாபத்துக்குரியதை மாறி போனானே என்று சொல்லி. காரணம் என்னவென்று சொன்னால், இச்சைகளை கொடுத்தது. அதாவது தரிசனத்தை இழந்து போன ஒரு காரியம். முதலாவது அப்னேரை பார்த்தோம், இச்சைகளை கொடுத்தான். இந்த இடம் கொடுத்து தன் ஸ்தானத்தை இழந்து விட்டான். இங்கே சிம்சன் இச்சைகளை கொடுத்தான், தன் தரிசனத்தை இழந்து விட்டான். அருமை தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது ஒரு நபரை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்த ஆசைப்படுகிறேன். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கு ஒரு மனிதன் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அகித்தோப்பேல் என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 23வது வசனம். அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது, தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் என்ன செய்தானா? தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்கு கொண்டு செத்தான். பாருங்க, எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு காரியம் பாருங்க. இந்த அகித்தோப்பேலை குறித்து பாருங்க, அறிவில்லாமல் ஒரு மரணம். இந்த அகித்தோப்பேலுடைய வாழ்க்கை என்ன நடந்தது? அகித்தோப்பேல் ஒரு நல்ல ஆலோசனைக்காரன். வேதனைங்க அந்த அதிகாரத்தை முன்னாடி வாசிப்பீங்கன்னு சொன்னா, இந்த அகித்தோப்பேல் இந்த ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனை இருந்தா? தேவனுடைய ஆலோசனையாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு ஒப்பானவனாய் காணப்பட்டு கொண்டதான் அகித்தோப்பேல். ஆனா இங்கே சொல்லப்படுகிறது, அகித்தோப்பேல் எப்படி மரித்து போனானா? நான்கு கொண்டு மரித்து போனான். எவ்வளவு ஒரு கேவலமான காரியம். இந்த அகித்தோப்பேல் நான்கு கொண்டு மரிப்பதற்கும் இவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு அழிவு வரும் காரணம் என்ன? ஒரு பெரிய ஆலோசனைக்காரன், ஒரு பெரிய தேவனுடைய, அதாவது மனுஷனை போல காணப்பட்ட வாழ்க்கையிலே ஏன் இப்படிப்பட்ட ஒரு அறிவில்லாத மரணம்? அங்கே 2 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த அகித்தோப்பேல் மரணத்துக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவியாக இருந்த கர்மேல் ஊராளாகிய அபிகாயிலிடத்தில் பிறந்த கீலேயாப் அவனுடைய 2ஆம் குமாரன், 3ஆம் குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தியாகிய மாக்காள் பெற்ற அப்சலோம் என்பவன். அப்சலோம். இந்த அப்சலோம் யார்?
15வது அதிகாரம் நீங்க 31 வசனத்துல வாசிப்பீர்கள். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 2 சாமுவேல் 15:31 அப்சலோமுடைய கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் யார் இணைந்து கொண்டார்கள்? கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்து போதும் இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அகித்தோப்பேல் அதாவது தாவீதுடைய ஆலோசனைக்காரனா இருக்கிறான். ஆனா இப்போ அங்கே தாவீது தேவனுக்கு ஒப்பானவராய் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது வேதத்திலே. இப்போ தாவீது கூட இருக்கிற இந்த அகித்தோப்பேல் இப்போ தாவீதுக்கு எதிராக எழும்பின அப்சலோமோட சேர்ந்து கொண்டான். சோ அப்படியானால் இங்க நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய என்னுடைய நட்பு யாரோட இருக்கிறது? உங்களுடைய என்னுடைய சேர்க்கை யாரோட இருக்கிறது? இந்த அகித்தோப்பேல் இப்படி மரணமுடைய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த அகித்தோப்பேல் தாவீது என்னும் தேவனுடைய மனுஷனை விட்டு யாரோட சேர்த்து கொண்டாங்க? அப்சலோம் யார் என்று சொன்னால் கெசூரின் ராஜாவாகிய மாக்காளுடைய குமாரன். அதாவது மாக்காள் தாவீதினிடத்திலே பெற்ற குமாரன், ஒரு அந்நிய ஸ்திரீனிடத்திலே பெறப்பட்டவன். நீங்கள் நானும் நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும்? அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய ஐக்கியம் தேவனோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி. இந்த அகித்தோப்பேல் ஐக்கியம் யாரோடு காணப்பட்டது? பிசாசின் மனிதனோடு காணப்பட்டது, அந்நிய தேசத்தின் மகனோடு காணப்பட்டது, ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற மனிதனோடு காணப்பட்டது, ஒரு கொலைக்காரனோடு காணப்பட்டது, ஒரு வஞ்சகம் வைக்கிறவனோடு காணப்பட்டது. அருமை தேவ பிள்ளையே, உன்னுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? நீ தேவ பிள்ளைகளோட ஐக்கியம் வைத்திருக்கிறாயோ, இல்ல உலக மன்னோட ஐக்கியம் வைத்திருக்கிறாயோ? நீ உலக மன்னோட ஐக்கியம் வைத்திருப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை முடிவு அந்த பரிதாபத்திற்குரியது. இந்த அகித்தோப்பேல் உலக மனிதனோட ஐக்கியம் வைத்திருந்தான். இந்த அகித்தோப்பேல் பிசாசின் மனிதனோட ஐக்கியம் வைத்திருந்தான். முடிவு என்ன ஆகிவிட்டது? நான்கு கொண்டு செத்தான். என்ன ஒரு பெரிய கேவலம் பாருங்க. ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லுகிற அடுத்த ஸ்தானத்துல இருந்தவன் தாவீது ராஜா. எதையுமே அகித்தோப்பேலிடத்திலே கேட்காமல் செய்ய மாட்டான். அவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்துல இருந்தவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனுடைய வார்த்தையிடத்திலே இருந்தது. ஆனால் இவனுடைய சேர்க்கை சரியில்லாமல் போனபடியினாலே, இவனுடைய உறவு சரியில்லாத ஒரு நிலைமையில போனபடியினாலே இவனுடைய முடிவு அந்த பரிதாபத்துக்குரியதா மாறிவிட்டது. இந்த வார்த்தையை கேட்கணும் அருமை தேவ பிள்ளையே, உன்னுடைய உறவு யாரோடு இருக்கிறது? உலக மனிதனோட உறவு வைத்திருக்கிறாயோ? வேசித்தனம் பண்ணுகிற, காம விகாரம் பண்ணுகிற, திருடுகிற மனிதனோட உறவு இருக்கிறதோ? அதை இப்பொழுது துண்டித்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கை அந்த முடிவை பரிதாபத்துக்குரியதாக கொண்டு வந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு உறவை ஆண்டவர் செய்கிறதில்லை, விரும்பவில்லை. என வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, திருடனோடு ஒருமித்து போகிறவனுக்கு பங்கு உண்டு. நீ விபச்சாரக்காரனோடு ஒருமித்து இருப்பாய் என்று சொன்னால், நீ விபச்சாரக்காரனோடு நீ தொடர்பு வைத்திருப்பாய் என்று சொன்னால், நீ அசுத்தனோடு தொடர்பு வைத்திருப்பாய் என்று சொன்னால் உனக்கும் அதிலே பங்கு உண்டு. வேதம் சும்மா சொல்லி வைக்கவில்லை. இந்த அகித்தோப்பேல் ஆகாதவனோடு என்ன செய்தாங்க? சம்பாஷணை பண்ணினான், ஆகாதவனோடு உறவு வைத்தான். அவனுடைய முடிவு பரிதாபத்துக்குரியதாக மாறிவிட்டது. அருமை தேவ பிள்ளையே, உன்னுடைய உறவு, உன்னுடைய நட்பு யாரோடு இருக்கிறது? தேவனோடும் பரிசுத்தவானோடும் நட்பு வைத்திருக்கிறாயோ, இல்ல உலக மனிதரோடு நட்பு வைத்துக் கொண்டிருக்கிறாயா? உலக மனிதரோடு நட்பு வைத்தாய் என்று சொன்னால் அகித்தோப்பேலை மறந்து போகாதே. அகித்தோப்பேல் வாழ்க்கை அங்கே நான்கு கொண்டு செலுத்துவது என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த பகுதியில் கடந்து போகலாம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்கள் வாசிக்கலாம். ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 36, 37, 38 வசனங்கள் வாசிக்கலாம். பின்பு ராஜா சீமேயை அழைப்பித்து அவனை நோக்கி எருசலேமிலே உனக்கு ஒரு வீட்டை கட்டி, நீ எருசலேமிலே உனக்கு ஒரு வீட்டை கட்டி, அங்கே இருந்து எங்கேயாவது வெளியே போகாமல் அங்கேயே இருந்து எங்கே வெளியே போகாமல் அங்கேதான் என்ன செய்? குடியிரு. நீ வெளியே போய் கீதரோன் ஆற்றை கடக்கும் வரை என்ன செய்வாய்? சாகவே சாவாய். அப்பொழுது உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருக்கும் என்பதை நீ நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். சீமேயி ராஜாவை பார்த்து நல்ல வார்த்தை, ராஜாவின் ஆண்டவர் சொன்னபடியே உங்க அடியாரான என்ன செய்வேன். போதும் பாருங்க, இங்கே சீமேயி என்கிற மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன வார்த்தை வருகிறது என்று சொன்னால், நீ எருசலேமை விட்டு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. எருசலேம் கொள்ளதான் இருக்க வேண்டும். இன்னைக்கு உனக்கு எனக்கு வார்த்தை வந்து கொண்டிருக்கு. என்ன வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது சொன்னால், நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு நீ என்ன செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. சீமேயிக்கும் வார்த்தை வந்தது. சீமேயி என்ன சொன்னான் தெரியுமா? இது நல்ல வார்த்தை. இன்னைக்கு நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் நல்ல வார்த்தை கொடுத்திருக்கிறார், நான் கீழ்ப்படிந்து நடப்பேன்.
பாருங்க இந்த சீமையின் வாழ்க்கையில இந்த இந்த வார்த்தை 3 வருஷம் தான் கடைபிடித்தான். 3 வருஷம் தான் சொல்லப்படுகிறது. 3 வருடத்துக்கு பின்பதாக அங்க என்ன நடந்தது என்று சொன்னால், சீமையினுடைய என்னது வேலைக்காரர்கள் காணாமல் போய்விட்டார்கள். அதாவது பிரதேசத்துக்கு ஓடி போய்விட்டார்கள். இப்போ சீமை என்ன செய்யறான்? வேலைக்காரனை தேடுவதற்கு எங்க போகிறான்? ஆண்டவர் உனக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உனக்கு எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்து என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார்? நீ எருசலேமை விட்டு போக கூடாது. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி எருசலேமை விட்டு போக கூடாதுன்னு சொல்லி வார்த்தை வந்திருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தை கேட்ட பொழுது நல்ல வார்த்தை என்று சொன்ன இந்த சீமையை இப்ப யாருக்காக போகிறான்? வேலைக்காரன் எதை குறிக்கிறான் என்று சொன்னால், உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் சிற்றின்பங்களை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்காகவும் உலகத்தின் ஆசாபாசங்களுக்காகவும் எவன் ஒருவன் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகுறானோ, இந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கை அந்த பரிதாபத்துக்குரியதாய் போய்விடும். அங்கே சீமை உலக சிற்றின்பங்களுக்காக உலக ஆசாபாசங்களுக்காக என்ன செய்தான்? அங்கே எருசலேமை விட்டு கடந்து போனான், வெளியே போனான். கடைசியாக அந்த வாழ்க்கை என்ன செய்து அங்கே அழிக்கப்பட்டு விட்டது, பட்டயத்துக்கு இரையானான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பார்த்தோம், அப்னேர் தன் ஸ்தானத்தை இழந்தான் இச்சை நிமித்தமாக. இரண்டாவதாக சிம்சோன் தரிசனத்தை இழந்தான் இச்சை நிமித்தமாக. மூன்றாவதாக அங்கே அகித்தோப்பேல் ஆகாத இடத்துல உறவு வைத்தபடினாலே தன் ஜீவன் இழக்கப்பட்டு போனான். நான்காவதாக சீமேயி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடினாலே தன்னுடைய வாழ்க்கையை அங்கே பறி கொடுத்தான். கடைசியாக ஒரே ஒரு மனிதனை மாத்திரம் நான் பார்த்து நான் படிக்க ஆசைப்படுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 10-12 வசனங்களை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 10-12 வசனங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டிக் கொடுக்கும்படி அவர்களிடத்தில் போனான். இங்கே ஒரு மனுஷனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவால் தெரிந்தெடுக்கப்பட்ட, இயேசு கிறிஸ்துவால் முன்குறிக்கப்பட்ட இந்த யூதாஸ் காரியோத். இந்த யூதாஸ் காரியத்தை குறித்து நீங்கள் யோவான் 13வது அதிகாரம், லூக்கா 22 அதிகாரம், யோவான் 6 அதிகாரம் வாசிப்பீர்கள் என்று சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யூதாஸ் எப்படிப்பட்டவனா இருந்தான் என்று சொன்னால், பண ஆசை உடையவனாக இருந்தான், பணப்பையை சுமக்கிறவனா இருந்தான். ஆரம்பம் புதிய பாட்டை பவுல் எழுதும்போது சொல்கிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் எப்படி இருக்கிறது? வேறாய் இருக்கிறது. என்னுடைய ஜீவித்தை நஷ்டப்படுத்துவதற்கு அங்கே பணத்துக்கு ஒருபோது என்ன கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காதீங்க. வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகர் பண ஆசைக்கு இடம் கொடுத்து விசுவாசமாகிய கப்பலை என்னப்படுத்தினார்கள்? சேதப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் பண ஆசை. இந்த யூதாஸ்காரனுடைய நிலைமை என்ன ஆனது தெரியுமா? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இவனும் ஆண்டு கொண்டுதான் செத்தான். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் குடல்கள் சரிந்து போயிற்று. எவ்வளவு ஒரு நிர்பந்தமான வாழ்க்கை. தேவனாலே முன்குறிக்கப்பட்டவன், தேவனுடைய அதாவது இயேசு கிறிஸ்துவின் சீசன் என்று சொல்லப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தை அதாவது அனுபவித்தவன், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்தவன், இயேசு கிறிஸ்துவுக்காக காரியங்களை நடப்பித்தவன். ஆனால் முடிவு வந்து பரிதாபத்துக்குரியதாய் போய்விட்டது. காரணம் என்ன? அறிவில்லாத ஒரு வாழ்க்கை. ஐயோ, அறிவில்லாமல் ஜனங்கள் சங்காரமாகிறார்களே. இப்படி திரள் கூட்டமான ஜனங்கள் அப்னேரை போல, சிம்சோனை போல, அகித்தோப்பேலை போல, சீமேயை போல, யூதாசை போல எண்ணற்ற ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அறிவு தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீ ஆராய்ந்தாலும் சரி, உனக்கு அறிவு இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் இன்னைக்கு நீ அறிவை ஆண்டு சமத்தை கேட்டு பெற்றுக்கொள். வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, அதாவது ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கே அறிவு வரும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 5 நபர்களை பார்த்திருக்கிறோம். இந்த 5 நபருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற சம்பவங்கள் உங்களுக்கு எனக்கு பெரிய பாடமாக இருக்கிறது. என்ன என்று சொன்னால், நம்முடைய ஜீவன் என்ன செய்யப்பட வேண்டும்? தப்புவிக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை இழந்து போவதற்கு, நோக்கத்தை இழப்பதற்கும் பிசாசு உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அங்கே காரியத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறான். எச்சரிக்கையாயிருங்கள், அறிவை காத்துக் கொள்ளுங்கள்.
அறிவை காத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் வருகிற நாட்களிலே நான் உங்களோடு கூட அதாவது வார்த்தைகளை பேச ஆசைப்படுகிறேன். இப்பொழுது 5 நபர்களை பார்த்துக்கிறோம். இந்த 5 நபர்களிடத்திலே பார்த்த இந்த அறிவியல்கள் வராதபடி நம்முடைய ஜீவியத்தை ஆண்டு சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே என்னை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.